எல்லாரும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அத்தனை பேரும் எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு மகளிர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கக்கூடிய அளவுக்கு தகுதி பெற இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் உங்களுக்கு தான் முதல்ல பாராட்டு. 1911ஆம் ஆண்டு நம்முடைய நாட்டில் புள்ளி விவர கணக்கெடுத்தார்கள். அப்போது நம் நாட்டில் தமிழ்நாட்டில் அப்போது சென்னை மாகாணம், இந்த சென்னை மாகாணத்தில் 1 விழுக்காட்டுக்கும் குறைவாக தான் எழுத படிக்க தெரிந்த கல்வி அறிவு பெற்ற பெண்மணிகள் இருந்தார்கள். ஒரே 1% 100ல் 1 பெண்மணிக்கும் குறைவாகத்தான் எழுத படிக்க தெரிந்த தன்னுடைய பேரையே எழுதவும் படிக்கவும் தெரிந்த பெண்மணிகளுடைய எண்ணிக்கை 1%க்கும் குறைவாக இருந்தது 1911ஆம் ஆண்டு. இன்றைக்கு 115 ஆண்டுகளில் இந்த அரங்கத்தில் அதிகமாக அமர்ந்திருப்பது பெண்கள் தான் என்கிற பெருமையை நாம் பெற்றுக்கொண்டால் அது மிகப்பெரிய பிரமாண்டமான வளர்ச்சி. மேலேயே 2 தாய்மார்கள் இருந்து நம்மை பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த வகையில பெண்கள் பெருமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த மகளிர் நாள் விழாவுக்கும் இளங்கோ புத்தக மன்றத்துக்கு என்ன தொடர்பு என்றால், உலக இலக்கியங்களிலேயே ஒரு பெண்ணை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரே புரட்சிகர காப்பியம் சிலப்பதிகாரம் மாத்திரம்தான். ஒரு நாடு முழுக்க அநீதி நடக்கிற போது அதை தட்டி கேட்கிற குணத்தை ஒரு பெண்ணின் வாக்காக உருவாக்கி தந்தவர் இளங்கோ அடிகள். அதுவும் இந்த மதுரை மாநகரத்தில் நீதி தவறிய பாண்டியன் நெடுஞ்செழியனை நோக்கி நீதி கேட்டு நெடும் பயணத்தை தொடங்கியவள் முதலாக ஒரு பெண்மணி என்பதனால்தான் கண்ணகி பெருமை. அந்த கண்ணகியை காப்பிய தலைவியாக கொண்டு மிகச்சிறந்த ஒரு இலக்கியம் படித்து தந்தவர் இளங்கோ அடிகள். தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழ் இலக்கியத்திற்கு 4 பேர் பெருமை சேர்த்தவர்கள், பெரும்பெருமை சேர்த்தவர்கள். ஒருவர் திருவள்ளுவர், இளங்கோ அடிகள், கம்பர், மகாகவி பாரதி. இந்த 4 பேரும் தான் தமிழ் இலக்கியத்தில் 4 தூண்களாக நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறவர்கள். அதில் தமிழில் இருக்கக்கூடிய அத்தனை இசைக்கலை, இலக்கிய வகைகள், நாடக கலை, கூத்தின் எல்லா வடிவங்கள் அனைத்தையும் நமக்கு பதிவு செய்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தமிழ் இலக்கியத்தை நமக்கு கடத்தி தந்தவர் இளங்கோ அடிகள். அந்த இளங்கோ அடிகள் பேரினாலே, கண்ணகியை போற்றிய இளங்கோ அடிகள் பேரினாலே இந்த மேடையில் நாங்கள் 3 பெண்மணிகளுக்கு சிறப்பு செய்ய இருக்கிறோம். முதலாவதாக செல்வியர் அரசு ஆதி திராவிட நல நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை, எங்கள் மாணவி குடும்பத்தின் மருமகள் திருமதி ஆர் மலர்விழி அவர்கள். இன்னொருவர் நம்முடைய மதுரை வசந்த நகர் பாரத வங்கி கிளை மேலாளர் திருமதி ஆர் கீதா அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய அன்பு சார்ந்த பாராட்டுகள். அது தவிர நம்முடைய பள்ளியினுடைய பணியாளர்களுக்கு திருமதி மச்சம்மாள், திருமதி ஜெயா, திருமதி முகேஸ்வரி 3 பேருக்கும் நம்முடைய இளங்கோ முத்தமிழ் மன்றம் சார்பாக உதவி செய்ய இருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல என்னுடைய அன்பு மகள் இந்த போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவங்க தன்னம்பிக்கை பேச்சாளர், நேர்முக வழமையாளர், மதுரை மாணவி மன்றத்தில பொறுப்பாளர், நிறைய மேடைகளில் கலந்துள்ளவர். இப்ப யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு வயதுள்ள தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறவர் என்னுடைய அன்பு மகள் ஞான சண்முகாதேவிக்கு ஒரு விருது வழங்கியிருக்கிறார்கள். மதுரைக்கு 8 மலைகள் இருக்கு. மதுரை சுற்றி என்பெரும் குன்றம், மதுரை சுற்றி யானைமலை, நாகமலை, பசுமலை, இப்படி 8 மலைகள் இருக்கு. அது தவிர மதுரைக்கு சிறப்பு சேர்ப்பது ஒரு மலை. அந்த மலை தான் நடுவில் உட்கார்ந்துருக்காரு திருமலை. நல்லா வேண்டும். அவர் ஒரு விளைச்சிறந்த எழுத்தாளர். இதுவரைக்கும் 60 நூல்கள் எழுதியிருக்கிறார். 60 நூல்கள், 60வது நூல் வெளிவருகிறது.
59 நூல்கள் இருக்கு. இப்ப 60வது நூல் வெளிவர இருக்குது. உங்க எல்லாருக்கும் நம்ம தமிழம்மா முதல்வர் கூரை மங்களா தேவி அவர்கள் ஆளுக்கு கையில ஒரு பேப்பர் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொன்னா முதல் வேலையா என்ன செய்வோம், என்னடி எழுதுறது அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க கேட்போம். எதுக்கு இதை எழுத சொல்றாங்க, கேக்கு நன்றாக இருந்தது, டீ மிகவும் சுவையாக இருந்ததுதான் எழுதுவோம். 2 வரி எழுதுறதுக்கு அவ்வளவு சிரமம். பேசிடலாம், எழுதுவது மிகவும் சிரமம். அதனால ஒரு பக்கம் கட்டுரை எழுதுவதற்கு நமக்கு நிறைய நேரம் தேவைப்படுது. ஆனா ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில அண்ணன் 60 வயசு ஆயிடுச்சா, அதனால அவருடைய வயதை மீறி வயதை ஒட்டி 60 நூல்களை எழுதுகிறார். ஒரு நூல் எழுதி வெளியிடுவதே என்பது பெருசு. அவர் மதுரையில தினமலர் பத்திரிகையில பணியாற்றியவர், குமுதம் பத்திரிகையினுடைய பொறுப்பாக இருந்து பணியாற்றியவர். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு மதுரையில ஒரு நல்ல பத்திரிகை வருகிறது, மண்வாசம், நமது மண்வாசம். 5 லட்சம் பிரதிகள் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறவர் அண்ணன் திருமலை அவர்கள். மதுரையிலிருந்து வரக்கூடிய பத்திரிகை தமிழ்நாட்டில் இன்றைக்கு வெளிவரக்கூடிய பத்திரிகைகளிலேயே ஆழமான கருத்துக்களோடு கூடிய அருமையான வண்ணப்படங்களோடு கூடிய தரமான பத்திரிகை நமது மண்வாசம் தான். நல்ல அந்த மண்வாசத்தை மதுரையிலிருந்து வெளிக்கொண்டிருக்கிறவர் எங்கள் அன்பு அண்ணன் திருமலை அவர்கள். அவரை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். இடையராத உழைப்பினால 60 நூல்களை கொண்டு வந்திருக்கிற எங்கள் அண்ணன் திருமலை அவர்களுக்கு இளங்கோ முத்தமிழ் மன்றம் சார்பில் இந்த பெண் என்னும் பெருமிதம் நூலை வெளியிடுவதிலேயே பெருமை கொண்டு வெற்றி சிகரம் என்கிற ஒரு அருமையான பட்டத்தை அவருக்கு வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். அவர் இன்னும் தமிழுக்கு 40 நூல்களாவது எழுதி ஒரு செஞ்சுரி அடிக்க வேண்டும் என்பதை எங்கள் இளங்கோ முத்தமிழ் மன்றத்துடைய அன்பான வேண்டுகோளாக அவர் முன்னால் வைப்பதற்கு கடமைப்படுத்துகிறார். அப்படி எழுதுகிற ஒரு நூலில் தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய 4 என்ற வகையில் வள்ளுவர், இளங்கோ, கம்பன், பாரதி இந்த 4 பேரையும் இணைத்து ஒரு அருமையான நூலை அவருடைய பார்வையில் எழுதி வெளியிடுவதற்கு இளங்கோ முத்தமிழ் மன்றம் அவருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இருக்கிறது. நல்ல கையெழுத்துவாங்க. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு எல்லாத்துக்கும் மேல மேடையில் உட்கார்ந்து இருக்கிற அவ்வளவு விஐபியை விட பெரிய விஐபி நீங்க தான். பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற மாணவ செல்வங்களாக நீங்கள். கீதா அம்மா வந்து கிளை மேலாளராக இருக்கிறாங்க. யாருக்கு தெரியும், நீங்க வந்து பாரத ஸ்டேட் வங்கியினுடைய சிஇஓ யாரோ ஒருத்தர் இப்ப மாணவியா கூட உங்களுக்கு மத்தியில் பார்க்கலாம். உங்களை வந்து எதிர்காலத்துல பாரத ஸ்டேட் வங்கியே நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெரிய நிர்வாகி உங்கள் மத்தியில உட்கார்ந்துக்கலாம். இவங்க என்ன ஆயிட்டாங்க தெரியும். ஆனா உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன ஆவீங்கன்னே தெரியாத அளவுக்கு பெரிய சிகரங்களை எட்டி பிடிக்க போகக்கூடிய செல்வங்கள் பின்னால் உட்கார்ந்து உங்க எல்லாருக்கும் உங்களுடைய இளங்கோ முத்தமிழ் மன்ற சார்பாக மனங்கழிந்த மகளிர் வாழ்க்கைகளை சொல்லி இப்போது மேடையில் இருக்கிற பெருமக்களுக்கு சிறப்பு செய்கிற நேரம். திருமலை அவர்களுக்கு வெற்றி சிகரம் என்கிற விருதினை
நம்முடைய சிஓஏ கல்விக்குழுவினுடைய தலைவர் திரு இ. சாமி அவர்களை வழங்க ஆலோசனை முடிவு பாஸ்கரன் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார். அன்புக்குரிய சகோதரி திருமதி ஆர். கீதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு இப்போது மேடையிலே சிஓஏ கல்வி குழுமத்தினுடைய தலைவர் சாமி அவர்கள் ஆதி திராவிட நல நடுநிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என் அன்புக்குரிய சகோதரி திருமதி ஆர். மலர்விழி அவர்களுக்கு எங்களுடைய இளங்கோம் முத்தமிழ் மன்றம் சார்பாக விருதினை வழங்கி கூட மஞ்சளாதேவி அம்மா அவர்கள் இப்போது பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார்கள். அவர்களை பெருமைப்படுத்துவதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுகிறோம். மதுரை மாநில கூட பணியாற்றியவர், மூத்த அறிவிப்பாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், நேர்முக வன்மையாளர், பட்டிமன்ற பேச்சாளர், எல்லாத்துக்கும் மேல அன்பு மகள் திருமதி ஞான சண்முகாதேவி அவர்களுக்கு புரட்சி பெண் என்ற வழங்கி கௌரவம் செய்கிறோம். திருமதி ஜெயா, திருமதி முருகேஷ் 3 பேருன்னா மகளிர் விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரியும். இன்று நம் இந்திய திருநாட்டில் வளர் இளம் பெண்கள் 22% பேர் உள்ளனர். இன்றைய சவால்களுக்கு மத்தியில் இந்த இளம் பெண்கள் இந்த சமுதாயத்தில் வளரக்கூடியவர்கள், இந்த சமுதாய அவர்களை நல்ல முறையில் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு அவர்களுக்கு நல்ல கருத்துக்களையும் நல்ல எண்ணங்களையும் பதிவு செய்து வருகின்றது. இப்போது இருக்க சூழ்நிலையில் நீங்கள் வருகின்ற இளைய சமுதாயத்தில் சிறந்த தலைவர்களாக வர வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர்கள் வரக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் ஏராளமாக இருக்கின்றன. நீங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய சமுதாயத்தில் இந்த வளர் இளம் பெண்களில் எத்தனை பேர் பார்க்கப்படுகிறது என்று ஒரு கணக்கின்படி பல்வேறு தகவல் வருகின்றன. இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு நல்ல குடும்பமாக வளர வேண்டும். அதற்காக ஆசிரியர்கள் பக்கம், பெற்றோர்கள் பக்கம், அரசாங்கத்தின் பக்கம் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் இன்று எத்தனையோ பெண்களுக்காக பேருந்து இலவசமாக பேருந்தில் பயணம் செய்ய வழிவகை செய்திருக்கின்றது. அதுபோல மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குகிறது. இதுபோல் மாதம் 1000 ரூபாய் வழங்கி உங்களுடைய படிப்பிற்கு இந்த அரசாங்கம் பல்வேறு சலுகை செய்து வருகிறது. நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்திக் கொண்டு உங்கள் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல மாணவியாக செல்ல வேண்டும். இது இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பல்வேறு கெட்ட நடவடிக்கைகள், கெட்ட சிந்தனைகள் எல்லாம் தூண்டக்கூடிய வகையில் ஊடகங்கள் இருக்கின்றன. செல்போனில் பல்வேறு தவறான செய்திகள் வருகின்றன. அதையெல்லாம் பயன்படுத்தாமல் இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய மனதை நல்மனதாக வைத்துக் கொண்டு ஆன்மீகத்திலும்
மற்றும் நற்சிந்தனையும் கற்றுக்கொண்டு எங்கள் அன்புக்கு வழங்கும் கல்வி மட்டுமல்ல வாழ்க்கையில் ஒழுக்கத்தான் விஷயம் என்று முன்பு காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருந்தார்கள். அறத்தை பேணி காத்தார்கள். அப்படிப்பட்ட அறத்தோடு வாழ வேண்டும், ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். இன்றைய சமுதாயத்தில் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் ரொம்ப முக்கியமாக இந்த வள இளம்பெண்களுக்கு இருக்கின்றன. நீங்கள் இப்படிப்பட்ட சமுதாயத்தில் பல்வேறு சவால்களை சமாளித்து நீங்கள் வளர வேண்டும். இயக்கம் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றபோல் உங்களை அறியாமலே உங்கள் மனதில் கெட்ட சிந்தனைகள் சொல்லக்கூடிய ஊடகங்கள் நிறைய இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு பெற்றோர்களுடைய என்ன நம்முடைய பெற்றோர்கள் எப்படி நினைக்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை கொண்டு வருகிறார்கள் என்று உணர்ந்து நீங்கள் படிக்க வேண்டும். ஜப்பான் நாட்டில் பெற்றோர்கள் என்ன படிக்கிறார்கள் என்பது மாணவர்கள் கல்வி பாடமாக இருக்கின்றது. அப்போதுதான் நீங்கள் நம்மளுடைய பெற்றோர்கள் அறிவை தாய் தந்தையர் என்ன உழைத்து நம்மளுடைய படிக்க வைக்கிறார்கள். அந்த படிப்பு இதை கருத்தில் கொண்டு நீங்கள் கவனமாக செயல்பட்டு உங்களுக்கு தேவை படிப்பு இடைஞ்சலாக பல்வேறு இடங்களுக்கு வாக்காளர் செய்யும். இப்போது இளம்பெண்களாக இருக்கின்ற காரணத்தினால் 12-19 வயது பெண்கள் வளரக்கூடிய பருவங்கள். இந்த பருவத்தில் பல்வேறு மாற்றங்கள் வரும். அந்த மாற்றத்தை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனையும் வளர்த்துக் கொண்டு நீங்கள் அடுத்த சமுதாயத்தில் ஒரு பெரிய விஞ்ஞானிகளாகவோ இன்ஜினியர்களாகவோ மருத்துவர்களாகவோ பல்வேறு ஆய்வாளர்கள் வர வேண்டும் என்ற வார்த்தையை விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு பரிசாக வழங்கி பெருமை பார்க்கிறார்கள். ரெண்டு நோபல் பரிசு பெற்ற ஒரு பெண்மணி யார்? தெரிஞ்சவங்க மாத்திரம் கேட்குங்க, ஆசிரியர் உதவி செய்கிறாங்க. ரெண்டு நோபல் பரிசு பெற்ற ஒரு பெண்மணி யார்? மதர் தெரேசா. இயற்பியலுக்காகவும் வேதியியலுக்காகவும் 2 பரிசுகள் நோபல் பரிசு பெற்றவர் மேடம் மேரி கியூரி. ஈண்டு பொருந்தருதல் எந்தரை கடனே அப்படின்னு சொன்ன தமிழ் பாட்டி யார்? தெரியுமா? ஈண்டு பொருந்தருதல் எந்தரை கடனே பாடியவர் பொன்முடியார். அடுத்த வரி அதுல என்ன வரி? ஈண்டு பொருந்தருதல் எந்தரை கடனே இங்கிருந்து அங்கிருந்து வருது. சான்றோர் ஆக்குதல் வேல்வெடுத்து கொடுத்தல் கொல்லலுக்கு கடனே. நல்ல பாட்டு, நல்ல தமிழச்சிகள் அத்தனை பேரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய பாட்டு. அடுத்த ஆண்டு இதே மகளிர் தின விழாவில் திரும்பவும் இதே கேள்வி கேட்பேன். முழு பாட்டையும் சொல்றவங்களுக்கு சிறப்பு பரிசு உண்டு. நல்லா ஒரே ஒரு கேள்வி. இந்தியாவில் விளையாட்டுத்துறை சார்பில் ஒலிம்பிக்ல பதக்கம் வென்ற முதல் வீராங்கனை யார்? முதல் பதக்கம் வாங்கினது. முதல் பதக்கம் வாங்கியவர் பிடி உஷா. மிகப்பெரிய அளவுக்கு தமிழ் இலக்கியப்படியும் சமயப்படியும் சமூகப்படியும் இணைந்து ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மதிப்பிற்குரிய தலைவர் ஐயா பிரான்சிஸ் பாஸ்டின் அவர்களை ஓய்வு வார்த்தைகள் வாழ்த்துரை வழங்க அன்பு பாராட்டி அழைக்கிறோம். சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லல. ஆவது பெண்ணாலே அழிவது பெண்ணாலே என்று சொல்கிறார்கள். நன்மைகள் ஆவது பெண்ணாலே தீமைகள் அழிவது பெண்ணாலே. இந்த சமூக
ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். அதை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் இந்த சமுதாயம் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்லும். நீங்க எதுவோ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். நம்மளுடைய பொருளாதார அடிப்படையில் சில பிரச்சனைகள் இருக்கும். நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகள் சில வருத்தங்கள் இருக்கும். உங்கள் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கனவுகளை நீங்கள் நினைவாக்குவதற்கு உழைப்பு தான் தேவை.